ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ என்டையர் கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, ஸோ லைக் வந்துட்டு அப்ஜெக்டிவ் வந்துட்டு எப்படி சூஸ் பண்றது, டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்றது, தென் அதுக்கப்புறம் ஒரு கேம்பெயினோட நேம் வந்துட்டு எப்படி எழுதணும், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எப்படி சூஸ் பண்றது, தென் கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்றது, தென் வந்துட்டு ஆட் குரூப்ஸ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, தென் அந்த ஆட் குரூப்ஸ்குள்ள ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம செட் பண்றது, தென் அந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது லைக் வந்துட்டு மேட்ச் டைப்ஸ் எல்லாமே எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்றது, தென் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது ஒவ்வொரு ஆட் குரூப்குள்ளேயும், தென் அதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு கீவேர்டு இன்சர்ஷன், லொகேஷனு, டைமர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது, தென் அதுக்கப்புறம் இருக்கிற அசட்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா டாஸ்க்குமே ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பெண்டிங் வச்சிருந்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம பார்க்கல. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்னா என்ன, ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்குள்ள என்ன விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ள இருக்க போகுது, ஸோ அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்னால நமக்கு வந்துட்டு என்ன பர்பஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமா அட்வர்டைசர் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டார்கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஏற்கனவே செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ண தெரியும். லைக் வந்துட்டு லொக்கேஷன் செட்டிங்ஸ் பண்ணலாம், நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஓகே. பட் அந்த செட்டிங்ஸ்குள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிக் பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. அந்த தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும் நான் வந்துட்டு டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் மட்டும் நான் டார்கெட் பண்ணணும். சிங்கிளா இருக்கிற அந்த பீப்புள்ஸ் மட்டும் நான் வந்துட்டு டார்கெட் பண்ணணும். பேரண்ட்ஸை மட்டும் நான் டார்கெட் பண்ணணும். இல்ல யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா யாரெல்லாம் என்னோட வெப்சைட்டை வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். இல்ல என்கிட்ட வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு இருக்கு, லாஸ்ட் ஒரு 1 இயர்ல என்கிட்ட வந்துட்டு என்கொயரி பண்ணவங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டா பேஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். அந்த டேட்டா பேஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். தென் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, அந்த மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். தென் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, யூடியூப் சேனல்ல வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். யாரெல்லாம் என்ன வீடியோ வந்துட்டு லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். தென் அதே மாதிரி நம்ம லீட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம அசெட் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அசெட் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற அந்த அசெட் ஆர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதுல நம்ம லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த லீட் ஃபார்முக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் தெரியணும். ஸோ இது மாதிரி இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் மூலயமா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்பெசிபிக் பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்ஸ் அண்ட் ஹவு தே ஹவ் ப்ரீவியஸ்லி இன்ட்ராக்டட் வித் யுவர் பிசினஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சர்ச் தென் வந்துட்டு ப்ரௌஸ் அப்படின்ற 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல சப்போஸ் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்க தேடணும், அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கிற இந்த சர்ச் பார்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மேல் மட்டும் எனக்கு வந்துட்டு வேணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு சர்ச் பண்றேன். அப்போ மேல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றத நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சர்ச் பண்றேன். அப்போ எனக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு இந்த மேல் ரிலேட்டடா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துட்டு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா நீங்க உங்களுக்கு வேணுன்ற ஆடியன்ஸ், நீங்க என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வந்து நீங்க
நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் பண்ணி நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சர்ச் ஆப்ஷன்ஸ் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பேரண்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ பேரண்ட்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன ஹூ தே ஆருக்குள்ள 6 அவைலபிள்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு காட்டுது. அப்போ இந்த ஹூ தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனுவா வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. ஹூ தே ஆர் அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு என்ன இதை வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த பேரண்ட்ஸ்ன்றவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்கன்றது எனக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னால டைரக்டா போயிட்டு நான் டார்கெட் பண்ண போற ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டைரக்டா ப்ரௌஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு எதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டேன், பேரண்ட்ன்றவங்களை நான் டார்கெட் பண்ணணும். ஸோ ஹூ தே ஆர் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இதுக்குள்ளதான் எனக்கு பேரண்டல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த பேரண்டல் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ள பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. ஸோ அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸோட கேட்டகரிஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இங்க வந்துட்டு என்னால டைரக்டா ப்ரௌஸ் பண்ணி கூட என்னால எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் தான் என்னோட டார்கெட்டிங் ஆடியன்ஸா நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் ஆஃப் டூட்லர்ஸ் 1 to 2 years இவங்களை மட்டும் தான் இவங்களை மட்டும் தான் நான் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த கேட்டகரி எதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்க சர்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணிடும். இப்போ அந்த நீங்க தேடின ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹூ தே ஆர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. அப்போ நீங்க வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஹூ தே ஆருக்குள்ள வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த லிஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அந்த ஆடியன்ஸ் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ செலக்ட் பண்ண ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும், உங்களோட ரைட் சைடு வந்துட்டு வந்துடும். அப்போ நம்மளோட ஆடு the parents of toddlers 1 of 2 years இவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. சப்போஸ் எனக்கு நான் சூஸ் பண்ண ஆடியன்ஸ் வந்துட்டு தப்பா சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த சைட்ல இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ சர்ச் அண்ட் ப்ரௌஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்ற மீனிங் புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு நம்ம போகல. ஓகே. பட் இந்த சர்ச் அண்ட் ப்ரௌஸ் ஆப்ஷன்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சா? டவுட் இருக்கு சார் எனக்கு. சொல்லுங்க சார். இப்போ நீங்க சர்ச்ல இப்போ பேரண்ட்ஸ் கொடுக்குறீங்க. எஸ். இப்போ மெயில் கொடுக்கும்போது அதை என்னோட இமெயில் ப்ரொஃபைலை வச்சு அதை வந்து மெயில் எடுத்துக்குவோம். பட் நீங்க பேரண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி அது வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும் சார்? நான் வந்து பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு அவங்களோட பேக் அண்ட் அல்காரதத்தோட இருக்குங்க. உங்களோட நம்ம குக்கீஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? நீங்க ரீசெண்டா அதாவது மொபைல் ஹிஸ்டரி, மொபைல்ல நீங்க வந்துட்டு தேடுற ஹிஸ்டரி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரௌஸ் பண்ற ஹிஸ்டரி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வாட்ச் பண்றது, வீடியோஸ் ஏதாவது வாட்ச் பண்றது, நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது, நீங்க அதே மாதிரி ஆக்டிவா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு மெயில் ஐடி நீங்க கொடுத்தாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபைனே பண்ணுது. ஓகே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்டர் கண்ணன் வந்துட்டு என்ன அப்படின்னா மூவிஸ் ரிலேட்டடா நிறைய வந்துட்டு தேடுறாரு. அப்போ உங்களை வந்துட்டு அது வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிடுது. அது எல்லாமே நீங்க வந்துட்டு உங்க மொபைல்ல வந்துட்டு அலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ அந்த அலோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா உங்களோட நீங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பண்றீங்க அப்படின்றத கேதர் பண்ணி அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்மெண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா பிரிச்சு வைக்கிறதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த குக்கீஸ் எல்லாமே வேலை பார்க்குது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நம்ம ப்ரொஃபைல் எதுவுமே செட் பண்ண வேண்டாம். நம்மளோட சிஸ்டத்துல நம்ம எதுவுமே ப்ரொஃபைல் எதுவுமே செட் பண்ண வேண்டாம். அதுவா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அதுவா கேட்டகரைஸ் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. எஸ்ங்க. அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா பேக் அண்ட் ஒர்க் தான். இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? இந்த டூல் வந்துட்டு உங்களை போய் ஐடென்டிஃபை பண்ணுதா அப்படின்றது வந்துட்டு கிடையாது. நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஏன்னா கூகுளோட ப்ரௌசர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ கூகுளோட ப்ரௌசர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க வந்துட்டு எந்த நெட்வொர்க் வந்துட்டு யூஸ் பண்றீங்க, லைக் வந்துட்டு ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட டேட்டா பேஸ் ஜியோக்கு தெரியுமா? நீங்க எவ்வளவு ஒரு பெர் டேக்கு எவ்வளவு டைம்ஸ் வந்துட்டு கால் பண்றீங்க, எவ்வளவு நேரம் பேசுறீங்க, எந்தெந்த நம்பருக்கு வந்து டயல் பண்றீங்க, எந்த டைம்ல கான்டாக்ட் பண்றீங்க, எவ்வளவு மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த டேட்டாபேஸ் அவங்களால எடுக்க முடியுமா?
கண்டிப்பா எடுத்துருவாங்க சார். இப்போ நீங்க வந்துட்டு அதே இதை வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஜியோ அப்படின்றத ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ப்ரொவைட் பண்ற யூடியூபை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜிமெயிலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த சர்ச் என்ஜினை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ராக் பண்ணிக்க முடியறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. நான் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிளையண்ட். எனக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? சோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா உங்களோடது முடிஞ்சிருமா? சப்போஸ் நான் என்ன ஸ்டோர் பண்றேன், என்ன பில்லிங் வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன், நீங்க நினைச்சா எடுத்து பார்க்க முடியுமா? முடியாதுங்களா? பண்ணிக்கலாம் சார். நீங்க தான் பிசினஸ் ஓனர். கரெக்ட்டுங்களா? அப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா செக்மெண்ட் பண்ணிருது. ஓகே. இப்போ உங்களோட ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஒருத்தவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்னொரு பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா எஜுகேஷன் செக்டர் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, இன்னொருத்தவங்க வெல்னஸ் சம்பந்தமா இருக்கிறவங்க யூஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ அதுக்குள்ள வர டேட்டாபேஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? வெல்னஸ் ரிலேட்டடா வரது எல்லாமே வெல்னஸ் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அப்ப அது ரிலேட்டடா பில்லு. சோ நம்மனால வந்துட்டு என்ன அப்படின்னா செக்மெண்ட் பண்ணிக்க முடியுது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அது நம்மளோட ப்ராடக்ட். நம்மளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அவங்களோட டேட்டாவை எடுத்து பார்க்க முடியுதுன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே சார். சோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு என்ன லைக் வந்துட்டு இந்த ரியல் டைமா சொன்ன எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அவங்களோட டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே கூகுளோட டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கூகுள் ஆட் வச்சு நம்ம ரன் பண்ணும்போது அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட சம் டேட்டாபேஸ் இருக்கு, அது இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டெமோகிராபிக்ஸ் பேஸ் பண்ணி வச்சிருக்கு. புரியுதுங்களா? அவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆடை போய் காட்டும்போது இப்போ நீங்க ஃபேஸ்புக் போனீங்கன்னா ஃபேஸ்புக்கு வேற, ஃபேஸ்புக் ரிலேட்டடா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஜெண்டர் என்ன, அதை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக் கொடுக்குற டேட்டாபேஸ் தான். அங்க கூகுளோட டேட்டாபேஸ் போயிட்டு நம்ம போயிட்டு என்ன அப்படின்னா கூகுளை வந்துட்டு இவங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் கொடு, நம்ம அங்க போய் செட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி பேஸ்ட் ஆன் த குக்கீஸ் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்துட்டு ஆடியன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிடுது. ஓகே ஓகே சார், ஃபைன் சார். ஓகே. ஸோ கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் செக்மெண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒன்று டார்கெட்டிங் செட்டிங்ஸ் ஃபார் திஸ் கேம்பெயின், ஒன்று டார்கெட்டிங், இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ். ஸோ நீங்க மேல வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, நீங்க கீழே இருக்கிற இந்த 2 மெத்தட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மெத்தட் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டார்கெட்டிங் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஆட்ஸ் டு ஒன்லி ஷோ டு பீப்புள் ஹூ மேட்ச் ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் செக்மெண்ட். நீங்க என்ன ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்க மேல சூஸ் பண்றீங்களோ, மேல இப்ப நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கிராவர்ஸ், ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றத வந்து நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு மேல யூஸ் பண்ணிருக்கிறது சம் செட் ஆஃப் ஆடியன்ஸை சூஸ் பண்ணிருக்கீங்க. பட் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது டார்கெட்டிங். அதுதான் நாரோ the reach of your campaign in the selected segment with the options to adjust the bid. Second, observation. Don't narrow the reach of your campaign with the option to adjust the bids on the selected segments. So observation அப்படின்னா does not restrict who see your ad but allows you to observe how different audience segment interact with your ad. You can gather data and insight on this segment and adjust bid accordingly. அப்போ செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக நீங்க இப்போ டார்கெட்டிங் சூஸ் பண்ணாம ஃபாஸ்ட் ஃபுட் கிராவர்ஸ், ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் கிராவர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு டார்கெட்டிங் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா எல்லா பேருக்குமே டிஸ்பிளே ஆகும். ஆனா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கிராவர்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஆடியன்ஸ் அவங்க எதை பேஸ் பண்ணி உங்களோட ஆடை வந்துட்டு கிளிக் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, மத்த ஆடியன்ஸ்ல எல்லா ஆடியன்ஸ்க்குமே காட்டும். ஆனா இவங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணுது, நீங்க சூஸ் பண்ணவங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடை வந்துட்டு பாக்குறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் வந்துட்டு நம்மளால எடுத்துக்க முடியும். அது நீங்க டேட்டா ஆடை வந்து லைவா நீங்க ரன் பண்ற போது இந்த நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸ்
அதை எவ்வளவு கிளிக்ஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வந்துட்டு கன்வர்ஷன்ஸ் வந்துச்சு இவங்க மூலியமா, தென் இவங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இவங்களோட ஏஜ் என்ன, இவங்க எந்த லொகேஷன் அப்படின்ற டேட்டா நமக்கு தனியாவே கிடைக்கும். அப்போ டார்கெட்டிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது, ஃபுல்லாவே அவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. பட் இங்க செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா பேருக்குமே காட்ட போகுது. ஆனா நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆடியன்ஸ்க்கு மட்டும் அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணி நம்மளோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டார்கெட்டிங் அண்ட் அப்சர்வேஷன் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் இது டார்கெட்டிங் ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்லுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். பட் அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா போகணும்னா நம்ம பெட்டிங் பாத்தீங்கன்னா எப்படி அது ஒர்க் ஆகுங்க? இவங்களுக்கு மட்டும் தான் பெட்டிங் மட்டும் போகுங்களா இல்ல என்டையரா எல்லாத்துக்கும் காமிக்கிற எல்லாத்துக்குமே? எல்லா பேருக்குமே தான் ஆட் டிஸ்பிளே ஆகுது. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா நீங்க லொகேஷன் செட் பண்ணிட்டீங்க, கோயம்புத்தூர் அப்படின்ற லொகேஷனை, கோயம்புத்தூர் அப்படின்ற லொகேஷன்ல இருக்கிற எல்லா பேருக்குமே ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். கரெக்டா? அப்போ அந்த ஆட் வந்துட்டு கிளிக் பண்ணாலே காசு போக போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஏன்னா நம்ம செட் பண்ண போற பெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ண போறாங்க. கரெக்டா? அப்போ யாருக்கு காட்டினாலும் என்னோட ஆட் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண போறாங்க. பட் இங்க நீங்க சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே காட்டாது, ஃபாஸ்ட் ஃபுட் கிராவர்ஸ்க்கு மட்டும் தான் காட்டும். அவங்களுக்கும் ஆட் தெரிஞ்சுன்னா ஆடை கிளிக் பண்ணாங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிடெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கான இவங்களோட அப்சர்வேஷன் ரிப்போர்ட் வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. இவங்க என்ன டிவைஸ் மூலியமா வந்து கிளிக் பண்ணாங்க, ஓகேவா? தென் இவங்களோட ஏஜ் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களால ட்ராக் பண்ண முடியாது டார்கெட்டிங் மூலியமா. நீங்க டார்கெட்டிங் மூலியமா ஏன்னா டிஃபால்ட்டா நீங்க செட் பண்ணிட்டீங்க அஃபினிட்டி, எனக்கு வந்துட்டு இவங்க தான் அஃபினிட்டி, இவங்களுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கணும். அப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு என்ன அந்த பர்டிகுலர் கேம்பெயின் எவ்வளவு வந்துட்டு கிளிக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு, லைக் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு கன்வர்ஷன் வந்திருக்கு அப்படின்ற டேட்டா வந்து உங்களால கேப்சர் பண்ணி எடுத்துக்க முடியும். அது ஆஸ் யூசுவல் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் ஆயிடும். ஓகே. செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சேம் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கிராவர்ஸ் மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, எல்லா பேருக்குமே ஆட் தெரிய போகுது. ஆனா நீங்க என்ன கேட்டகரி வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கேட்டகரி ரிலேட்டடா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் ரிலேட்டடா யாராவது வந்து உங்களோட ஆடை வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான அவங்க எப்படி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ரியாக்ட் பண்றாங்க, லைக் வந்துட்டு அவங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி வராங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க எப்படி எத்தனை கிளிக்ஸ் வந்துட்டு பண்ணிருக்காங்க, அவங்க மூலமா எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட்டா எடுத்துக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேம்பெயின் வந்து நீங்க ரன் பண்றீங்க. அந்த கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராப்பரான ஆடியன்ஸ் வந்துட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பரான ஆடியன்ஸ் வந்துட்டு தெரியல. சப்போஸ் இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஆட் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு டார்கெட்டிங் ஆடியன்ஸை நீங்க செட் பண்ணிட்டு நீங்க அப்சர்வேஷன் மெத்தட் வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு எல்லா பேருக்குமே ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஆனா நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற கேட்டகரிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க தனியா ரிப்போர்ட் வந்துட்டு நீங்க பாத்துக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இப்போ டார்கெட்டிங் மட்டும் மாத்திக்கலாம், இந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகட்டும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அப்சர்வேஷன்ல இருந்து டார்கெட்டிங்க்கு நீங்க மாத்திக்கலாம். ஓகே. உங்களுக்கு பெட்டிங் அமௌண்ட் ஏதாச்சும் டிஃபரண்ட் இருக்குங்களா சார்? டார்கெட் அப்சர்வேஷனுக்கும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஆட் ஆக்ஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எப்படி எதை பேஸ் பண்ணி ஆட் ஆக்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும், அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி யாருக்கு டிஸ்பிளே ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ், இம்ப்ரெஷன் ஷேர், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வேல்யூ. ஸோ இது மாதிரி எந்த பெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேல்யூ சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை டிஸ்பிளே பண்ணோம். உங்களுக்கு இந்த ஆடியன்ஸை சூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒண்ணு அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் தெரியும், இல்ல அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியும். நம்ம சூஸ் பண்ற ஆடியன்ஸ்க்கான அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்ற அடிஷனல் ரிப்போர்ட்டும் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இவ்வளவுதான். மற்றபடி இந்த ஆட் ஆக்ஷனுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் எதுவுமே கிடையாது. அஸ் யூசுவல் எப்படி வந்துட்டு அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, கூகுள் ஆட் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, பிட்டிங் கான்செப்ட், ஆக்ஷன் கான்செப்ட், பிளேஸ்மெண்ட் கான்செப்ட், இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. அது வந்துட்டு காமன் தான். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை.
நீங்க அந்த ஆடு வந்துட்டு யாருக்கு மட்டும் தெரியணும், இல்ல யாரெல்லாம் என்னோட ஆடு வந்துட்டு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணணும்னா மட்டும் நீங்க இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஓகே நான் சார். இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல நான் எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். நீங்க ஆடியன்ஸ் சூஸ் பண்ணலன்னா எல்லாரும் தான் ஆடியன்ஸ். உங்களுக்கு கோயம்புத்தூர் லொகேஷனா, கோயம்புத்தூர்ல இருந்து யாரு தேடினாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, அஃபினிட்டி பேஸ் பண்ணி, ஏஜ் பேஸ் பண்ணி, ஜெண்டர் பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு செட் பண்ணலாம் கிடையாது. நீங்க எதுவுமே செட் பண்ணலைன்னா ஓப்பன் ஆடியன்ஸ். ஓகேங்க. கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பன் ஆடியன்ஸ் கூட நீங்க ரன் பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன்? கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஆடியன்ஸ் எதுவுமே செட் பண்ணாம நம்ம ஓப்பன் ஆடியன்ஸாவே நம்ம ரன் பண்ணிக்கலாம். எதுக்காக? பிராண்ட் அவேர்னஸ். பிராண்ட் அவேர்னஸ்க்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கும்னு சொல்றீங்க. ஓகே கண்ணன், நீங்க இது பேப்பர் கிளிக் இருக்கிறதுல சோ நீங்க வந்து என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி சொல்றீங்க, கரெக்டா? ஸோ இளங்கோ வந்துட்டு என்ன அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கும். தென் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பிட்டிங் அப்படின்றத சொல்றீங்க. லைக் வந்துட்டு இளங்கோ, நம்ம பிராண்ட் அவேர்னஸ்க்காக நீங்க வந்துட்டு கேம்பெயின் வந்து ரன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு லீடு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்ட் சொல்லுங்க. இப்போ எதுக்காக நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ண தேவையில்லை. நீங்க லீடு தான் உங்களோட ஃபோக்கஸ். நீங்க லீடை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பிராண்ட் அவேர்னஸ் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. லீடு தான் வேணும். இந்த டைம்ல நீங்க ஆடியன்ஸ் செட் பண்ண வேணாம். இப்போ ஏன் செட் பண்ண வேணாம்? லீட் தான் வேணும், பட் பிராண்ட் அவேர்னஸ் என்கேஜ்மெண்ட்ல போயிருங்களா? கண்ணன் சார், நீங்க கேட்கலாம் சார். கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆடியன்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ணாம நம்ம ஓப்பன் ஆடியன்ஸ் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். அது என்ன காரணத்துக்காக அப்படின்றத நான் கேட்கிறேன். ஸோ அவருக்கு இளங்கோ என்ன சொன்னாரு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓப்பன் ஆடியன்ஸ் வச்சு ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இளங்கோ சொல்றாரு. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த காஸ்ட் பெர் கிளிக் அந்த மெத்தட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், அவரு ஒரு ஆன்சர் வந்துட்டு சொன்னார் இல்லைங்களா, பிராண்ட் அவேர்னஸும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்மளோட கோல் வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸே இல்லை, லீட் ஜென்ரேஷன் தான் வந்துட்டு என்னோட கோல். ஓகேங்களா? அப்ப லீட் ஜென்ரேஷன் தான் என்னோட கோல்ன்றது போது எனக்கு வந்து பிராண்ட் அவேர்னஸ்ன்றது எனக்கு தேவையில்லாதப்பவும் எதுக்காக நான் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆடியன்ஸாவே வச்சு நான் ரன் பண்ணணும். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்லை ஆடியன்ஸை? ஸ்பெசிஃபிக்கா நமக்கு யாருக்கு ரீச் ஆகுமோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஆட் ரீச் ஆகும் போது நமக்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா வரும். இந்த செக்மெண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 30 to 40 பீப்புளுக்கு மட்டும் இல்ல, நான் ஆடியன்ஸ் நான் செட் பண்ணவே இல்லைங்க. நான் ஏஜும் செட் பண்ணல, ஆடியன்ஸ்க்குள்ள நான் எதுவுமே போல. ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆடியன்ஸ். நான் ஆடியன்ஸ் எதுவுமே நான் டச்சே பண்ணல. கூகுள் சர்ச் நீங்க இப்படி ரன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 100% பெர்ஃபெக்டான ரிசல்ட் வந்துட்டு கொடுக்கும். ஆனா ஏன் நான் கேட்கிறேன், எதுக்காக நம்ம ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு செட் பண்ணாம போய்க்கலாம் அப்படின்னு நான் எதுக்காக நான் சொல்றேன்? மேக்ஸிமம் கன்வர்ஷன் நடக்கிறதுக்காக. ஸோ மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வந்துட்டு நடக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க. ஓகே, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நீங்க போயிட்டீங்க. ஓகே கண்ணன் சார், நீங்க ஓகே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ரன் பண்ணும்போது நம்ம மெயினா வந்துட்டு யூசர் தேட போற கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி வச்சிரோம் இல்லையா? கரெக்டா? யூசர் தேட போற கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி வச்சிடறோம். தென் அந்த டார்கெட் பண்ணி வைக்கிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மேட்ச் டைப்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பரான மேட்ச் டைப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி அதே மாதிரி ப்ராப்பரான நெகட்டிவ் கீவேர்ட்ஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். தென் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸை யாரு தேடினாலும் நம்மளோட ஆட் வரணும் தானே? புரியுதுங்களா? ஏன்னா இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் அவருக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு தேடுறாரு. ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு அது நிஜமாவே வந்துட்டு என்ன அப்படின்னா நீடட் இருக்குமா? இருக்காது. அப்போ அவர் தேடவும் போறது இல்லை இல்லையா? கண்டிப்பா அந்த கீவேர்டை தேடவும் போறது இல்லை. அப்போ நம்ம யூசர் தேட போற கீவேர்டவே நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம், ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர். அப்போ ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் யார் தேடுவாங்க? யாருக்கோ ஒரு ஆளுக்கு தேவை இருக்கு, அவங்க தான் தேட போறாங்க.
கரெக்டா? ஆமாங்க சார். அப்போ யூசர் தேட போற கீவேர்டவே நம்ம டார்கெட் பண்ணிட்டதுனால நம்ம இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஓப்பனாவே விட்டுட்டு கூட நீங்க போயிடலாம். yes sir, understand. ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா யூசர் தேடும் போது தான் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது. பட் ஆனா இதே 12th ஸ்டூடெண்ட் சப்போஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் தேடிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் நம்மளோட ஆட் வந்துட்டு கண்டிப்பா டிஸ்ப்ளே ஆக தான் போகுது. அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. ஆனா அவர் எதுக்காக தேடுவாரு? மேபி அது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கூட தேடுவாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதோ பிசினஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது சொல்லியிருக்கலாம், பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு வேணும், அதுக்காகவும் கூட அவங்க தேடலாம். பட் ஆனா நம்ம தேட போற கீவேர்டோட குவாலிட்டி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். ஜெனரலான கீவேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அதனாலதான் நம்ம ஃபியூச்சர் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்துட்டு, ஏன்னா ஃபியூச்சர் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய போறது இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு யூஸே பண்ண போறோம். ஏன்னா எனக்கு தேவை வந்துட்டு என்ன அப்படின்னா லீட்ஸ். அப்ப அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடும்போது என்னோட ஆட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் இல்லையா? அப்போ கண்டிப்பா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே யூசர் தேட போற கீவேர்ட்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணிட்டோம். சோ டார்கெட் பண்ண கீவேர்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் தேடும்போது என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. அப்போ இந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆடியன்ஸ் வந்துட்டு ஓப்பனா விட்டுட்டு போயிடலாம். தப்பே இல்ல. ஓகே. ஆப்ஷனல் தான் இது. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இது வந்துட்டு நீங்க கண்டிப்பா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஆப்ஷனல் தான். பட் ஆனா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க விட்டுட்டு போகலாம். இல்ல எனக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அப்படின்னா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது எல்லாமே நீங்க தான். ஓகே சார். ஓகேவா? பட் ஆனா நீங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு, ஓகே நமக்கு ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். அந்த பர்టిక్యులர் கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா இத பேஸ் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா வொர்க் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல எதையுமே நீங்க சூஸ் பண்ணாம விட்டுட்டு போயிடலாம். ஓகே சார், ஷூர். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். சோ ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே சார். Who they are, what their interest and habits, what they are actively researching or planning, how they have interacted with your business, your combined audience segment. So இந்த 5 types of segments வந்துட்டு கொடுத்திருக்காங்க. So இந்த 5 types of segments வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ராப்பரா வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா who they are. ஓகேங்களா? சோ who they are அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அந்த who they are அப்படின்றதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா பேரண்டல் ஸ்டேட்டஸ் வைஸ் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஆடியன்ஸை நீங்க வந்துட்டு செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் வைஸ், ஹோம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் வைஸ், எம்ப்ளாய்மெண்ட் வைஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க who they are அப்படின்ற ஆப்ஷனை போயிட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேரண்டல் ஸ்டேட்டஸ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், ஹோம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஸோ உங்களுக்கு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் சப்டைப்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே என்ன ஒருத்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒருத்தவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன நீங்க வந்துட்டு யாரையாவது டார்கெட் பண்ணணும், அதாவது டெமோகிராபிக்ஸை பேஸ் பண்ணி நீங்க யாரையாவது டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டீடைல்டு டெமோகிராபிக்ஸ் ஆப்ஷன் மூலியமா நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீடைல் டெமோகிராபிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா பேரண்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு சப்மெனு இருக்கு பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் சைல்டை பொறுத்து அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. Parents of infants 0 to 1 years, parents of toddlers 1 to 2 years, parents of preschoolers 3 to 4 years, parents of primary schoolers 5 to 11 years, parents of teens 12 to 17 years. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் சூஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரைட் சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆயிடுது. உங்களுக்கு வேணான்ற ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்றதா இருந்தாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபன்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹூதேயாருக்குள்ள வந்து எனக்கு அது அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ நான் வந்துட்டு நீங்க சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. பேரண்ட்ஸ்னே கூட கொடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பேரண்ட்ஸ் ரிலேட்டடா இந்த ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ ஹூதேயாருக்குள்ள மட்டும் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இல்ல வாட் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் ஆருக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு 7 ஐட்டம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங் இன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா 3 ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுது. அப்போ இதுல நமக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க போறீங்க. அப்போ இந்த ஹூதேயாருக்குள்ள பேரண்டல் ஸ்டேட்டஸ், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா, இன்இயர் ரிலேஷன்ஷிப்பா, மேரிடா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படின்ற டைப்குள்ள கரண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கரண்டாக வந்துட்டு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் அட்டைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள செகண்டரி ஸ்கூல் லீவர், பேச்சுலர் டிகிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் டிகிரி இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணவங்க. செகண்டரி ஸ்கூல் லீவர்னா 12th முடிச்சுட்டு வெளியில வரவங்க. பேச்சுலர் டிகிரி அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டிகிரி அப்படின்னா பீப்புள் ஹூ ஹேவ் ஒன் அட்வான்ஸ்டு யூனிவர்சிட்டி டிகிரி சச் அஸ் டாக்டரேட் ஆர் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க அதெல்லாமே. ஓகேவா? ஸோ இவங்க தான் உங்களோட ஆடியன்ஸாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம்காக நீங்க வந்துட்டு ஒரு ஆட் வந்து ரன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு மட்டும், அதாவது எம்பிஏ ப்ரோக்ராம்காக நீங்க வந்துட்டு ஆட் போட போறீங்க. அப்ப எம்பிஏ அப்படின்றவங்க கண்டிப்பா பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு படிக்க முடியும். கரெக்டா? அவங்களுக்கு இந்த பேச்சுலர் டிகிரியை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க என்னோட ஆடை வந்து என்னோட நான் கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு தேடும்போது என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் தேடுவாங்க. கரெக்டா? பேரண்ட்ஸும் தேடுவாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேரண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க பேரண்டல் ஸ்டேட்டஸ் வைஸ் வந்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பேரண்ட்ஸ் வந்துட்டு வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பிசினஸ்க்கு ரிலேட்டடா என்ன டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நமக்கு சூட்டட் ஆகுமோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த ஹூ தேர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள பேரண்டல் ஸ்டேட்டஸ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், ஹோம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, கம்பெனியோட சைஸை பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்றது, கம்பெனியோட இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி டார்கெட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் மேல ஹோம் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஹோம் ஓனர்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு எல்லாமே இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். தென் எஜுகேஷன் பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கரண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூசரோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டீடைல்டு டெமோகிராபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்றேன். ஒரு ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஜிம்மோட எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த அந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் தான் ஆடியன்ஸ் உங்களுக்கு. ஓகே, அப்போ யாரெல்லாம் இன்கம் டாப் 10% இருக்கிறவங்க என்னோட ஆடியன்ஸா இருக்கணும் ஹவுஸ் ஹோல்டு இன்கம்ல. ஸோ ஹவுஸ் ஹோல்டு இன்கம் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ டீடைல் டெமோகிராபிக்ஸ்ல ஸோ அந்த ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கூகுள் சர்ச் டிஸ்பிளே ஆட்லாம் போறப்பலாம் அங்க வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அடிஷனலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எல்லாம் விட்டுருங்க. தென் அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் 30 to 55 ஏஜ் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்றது. ஸோ நமக்கு ஏஜ் வந்துட்டு இங்க இந்த ஆப்ஷன் சர்ச் ஆடுக்குள்ள இல்ல, பட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆடுக்குள்ள இருக்கு. தென் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. லைக் வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெண்டர் வைஸ் லைக் வந்துட்டு ஜெண்டர்மே இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு இங்க இல்ல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இல்ல, டிஸ்பிளே ஆடுல இருக்கு. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸோ இங்க டீடைல் டெமோகிராபிக் செட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் சம்பந்தமா நீங்க வந்துட்டு தேடும்போது லைக் இதுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணணுமோ நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு பேரண்டல் ஸ்டேட்டஸ் வைஸே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா
பேரண்ட்ஸ் ஆஃப் டீன்ஸ். ஸோ இவங்க இல்லை நீங்கள் எல்லா பேரண்ட்ஸுமே கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பேருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வீட்டில் வந்துட்டு வாங்கி வைக்கிறதுக்கான யூசேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Okay, sir. ஹூ தே ஆருக்குள்ள ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இங்கே Yeah, ஆல்மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. Okay, sir. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வாட் தேயர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் ஆர். ஸோ வாட் தேயர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் ஆர் அப்படின்னா லாங் டேர்மா அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எனி டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரிக்கெட்னு போட்டாலே நான் எப்பயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஹைலைட்ஸ் ஆகுது நான் பார்த்துருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லைக் வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரிக்கெட் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மேட்ச் வந்துட்டு தோத்துட்டாங்களோ ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது வேற விஷயங்க. லைக் வந்துட்டு எப்போ ஒரு ஹைலைட்ஸ் போட்டாலும் அந்த மேட்ச் பார்க்கணும் பார்த்துருவேன். அப்போ நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு கேட்டகரி நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், அதுவுமே கிரிக்கெட் ரிலேட்டட்னா ஒரு கேட்டகரிஸ். அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் ஆர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க லைக் வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் பியூட்டி அண்ட் வெல்னஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹாபிஸ். நான் சொன்ன ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு பியூட்டி அண்ட் வெல்னஸ் சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு வாங்க போறாங்க. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹாபிஸ், ஸோ அவங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட இந்த ஜிம் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆடியன்ஸா செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும் நீங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஆட்டோமொபைலுக்காக நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள். அப்ப இதுக்குள்ளேயே நீங்க போலாம். வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா நீங்க உள்ள கிளிக் பண்ணி பாருங்க. உள்ளுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். கார் சம்பந்தமா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் மோட்ஸ் அது ரிலேட்டடா இருக்கு. கார் சம்பந்தமா போனீங்கன்னா மோட்டார் சைக்கிள், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லக்ஸரி வெஹிக்கிள், ட்ரக்ஸ் அண்ட் எஸ்யூவி. டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் மோட்ஸ்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு உள்ளுக்குள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூசர்ஸ், டாக்ஸி சர்வீஸ் யூசர்ஸ். ஸோ இது ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. அப்போ நீங்க இதுக்குள்ள நீங்க எந்த ஆப்ஷன்ஸ் போனாலும் அதுக்குள்ள சப் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கு. டெக்னாலஜி நான் உள்ள போறேன். டெக்னாலஜிக்குள்ள மொபைல் இருந்துச்சு, சோசியல் மீடியா இருந்துச்சு, டெக்னோ ஃபைல்ஸ். ஸோ இதுக்குள்ள ஆடியோ ஃபைல்ஸ், ஹோம் ஆட்டோமேஷன் என்தூசியஸ்ட்ஸ், அதே மாதிரி டிராவல்குள்ள பிசினஸ் டிராவலர்ஸ், டிராவல் பஃப்ஸ். ஸோ இதெல்லாமே அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள சப் கேட்டகரிஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அஃபினிட்டி மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா யூசரோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு யூசரை வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணணும்னா நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும்.